வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. ரிஷபராசி பலன். பொதுவாக ரிஷபராசியை பொறுத்து தங்களின் 11வது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வாரத்தில் தங்களின் சிறந்த ஆரோக்கியத்திற்காக கடந்த வாரத்தில் நீங்கள் செய்த கடின உழைப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் யாவும் இந்த வாரம் ரிஷபராசி மக்களுக்கு சிறந்த பலனை தரும் என்று நம்பலாம். ரிஷபராசி மக்களின் ஒவ்வொரு சிறிய முயற்சியிலும் நீங்கள் நல்லதொரு ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற்று நலமாக வாழ்வீர்கள். காரணம், இந்த நேரத்தில் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் நல்லதொரு அதிர்ஷ்டத்தை பெற்று நலமாக வாழ்வதற்குண்டான கிரக சூழ்நிலைகள் உங்களை ஆசீர்வதிக்கிறது. குரு பகவான் விழாடன் ரிஷபராசியில் எனும் முதல் வீட்டில் இருப்பதாலும் இந்த வாரம் உங்களின் செலவுகளுக்கும் போதுமான பணம் கையிருப்பு இல்லாமையால் தங்களுக்கு சில நேரங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்படலாம். இதன் மூலம் இதுவரை தேவையில்லாமல் பணத்தை செலவழித்து வந்த இந்த ரிஷபராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை தற்சமயம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாரம் இது போன்ற பல சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் என்ற சூழலில் ரிஷபராசி மக்கள் எதையும் அச்சமின்றி எதிர்கொள்ள வேண்டும். எனினும் உங்களுக்கு திடீர் நிதி உதவி தேவைப்படும். நீங்கள் ஏற்கனவே மிச்சமின்றி செலவழித்திருப்பதால் இந்த நேரத்தில் மற்றவர்களிடம் கடன் வாங்க வேண்டும் என்பதால் தாங்கள் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. ரிஷபராசி மக்களின் குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் என்று தெரிகிறது. காரணம், குடும்பத்தில் உள்ள அனைவரின் கவனத்தையும் உங்கள் பக்கம் ஈர்க்கும் நேரமாக இந்த வாரம் இருக்கிறது. மேலும் உங்களுக்கு முன்னால் சாப்பிட பல நல்ல வகையான உணவுகளும் பதார்த்தங்களும் இருக்கும். இதனால் நீங்கள் தேர்வுகள் மற்றும் அது சார்ந்த பொருட்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். ரிஷபராசியில் வியாபாரம் செய்யும் இந்த ராசி மக்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் முக்கியமாக பதவி உயர்வு தொடர்பான பல நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான அனுகூலமான அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது. இதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் மீண்டும் உங்களை நோக்கி வரத் தொடங்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களின் தேர்வு முடிவுக்காக நீங்கள் காத்திருந்தால் இந்த வாரம் உங்கள் காத்திருப்பு முடிந்துவிடும். காரணம், இந்த நேரம் உங்களுக்கு சில நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ரிஷபராசி கிரக நிலைகள் இருக்கின்றன. குறிப்பாக படிப்பிற்காக குடும்பத்தை விட்டு விலகி இருக்கும் ரிஷபராசி மாணவர்கள் இந்த நேரத்தில் தங்களின் பெற்றோரின் ஊக்கத்தை பெற்று நலமாக தங்கள் படிப்பை தொடர்வதில் பெருமை கொள்வார்கள். முடிந்தவரை பெண் தெய்வங்களை வணங்கி வீட்டில் உள்ள பெண்களை பூஜிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி ஐஸ்வரனையும் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.